Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 865 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நமி புரூக் ஜிம்பை இவங்க 3 பேரும் சேர்ந்து பிக் மாமா சம்பவம் பண்ணாங்கல்ல, அவ்வளவுதான் அவன் அங்கேயே பிளாட் ஆயிட்டா. ப்ரோமீத்தியஸ் அவளை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடும். சோ இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. இந்த டைமை யூஸ் பண்ணி இவங்க எஸ்கேப் ஆனாதான் உண்டு. பிக் மாமா அட்டாக் பண்ண புரூக் தண்ணியில லேண்ட் ஆகி அப்படியே கடன்னு ஒரு வழியா கப்பலுக்கு வந்து சேர்ந்துருவான். எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 3 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம அவளை காலி பண்ணிட்டோம்னு. ஆனா ஜிம்பை தான் ரொம்ப சீரியஸா இருப்பான். ஏன்னா இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் கப்பல்ல டேமேஜ் கண்ணா பின்னா இருக்கு. இதுக்கு மேலலாம் டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பா கப்பலே காலி. அப்ப நம்ம புரூக்கு ஜூயிஸ காட்டுவான். அது நம்ம ஆளுங்க பண்ண வேலையில கம்ப்ளீட்டா மட்டை ஆயிருச்சு. ஆனா சாகல. அப்படியே பொறுமையா கண்ணை திறந்து பாக்குமா, நம்ம நமி அப்படியே கர்ண கொடூரமா நின்னுட்டு இருப்பா. என்ன ஜூயிஸ் நல்லா இருக்கியான்னு கேட்டவொடனே நல்லா இருக்கேன் நீதானே ரொம்ப சந்தோஷம்னு சொன்ன உடனே புசுக்குன்னு அதை புடிச்சு அமுக்கி, ஏண்டா ஜூயிஸ் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையவே லைட்னிங்க வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவேன், உனக்கு அவ்வளவு திமிராயிருச்சான்னு கேட்டவொடனே அப்படியே நடுங்கி போய் என்னைய மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன்னு கதரும். நீ சாரி சொன்னா மட்டும் போதாது ஜூயிஸ், என் கூடவே இருக்கணும் பாலா, நீ அதுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துடும். பரவாயில்லையே நம்மள மன்னிச்சுட்டா போலன்னு. அப்போ நமி நீ தப்பா நினைச்சிட்ட, நான் ஒன்னும் உன்னை ஆரம்பத்துல இருந்து என்னோட ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. உன்கிட்ட நான் மறுபடியும் கேக்குறேன், என்னோட சர்வன்டா இருக்கியா இல்ல என் கையால சாகுறியா? நல்லா யோசிச்சு சொல்லு. ஏன்னா உயிர் போனா திரும்பாதுன்னு சொல்லி அதை பயங்கரமா மிரட்டி கூட்டு போவான். சோ எப்படி அங்க இருந்து தப்பிச்சு போவாங்க. அங்க அடி வாங்கின பிக் மாம் ஒரு 5 நிமிஷம் கூட மட்டே ஆகாம மறுபடியும் எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு, ப்ரோமீத்தியஸ் இந்த டைம் அவங்கள விடவே கூடாது புடி அப்படின்ட்டு அனல் பறக்க வருவா. இதுக்கப்புறம் நம்ம பழுகை என்ன பண்ண போறாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இங்க லூஃபி பொறுமையா உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால அந்த டைம் அவனுக்கு ரெய்லி சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். அதாவது கண்ட மேனிக்கு காட்டுத்தனமாலாம் அட்டாக் பண்ணக்கூடாது, பொறுமையா பிளான் பண்ணி பண்ணணும். இதுக்கு முன்னாடி அவனுக்கு பிராக்டிஸ் எப்படி கொடுத்திருப்பாங்க, கண்ணை கெட்டி விட்டுட்டு 2 பயங்கரமான மிருகத்துக்கு நடுவுல விட்டுருப்பாங்க. அதுங்க அவனை கண்ணா பின்னான்னு அடிக்க ட்ரை பண்ணும். எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆகி கண்ணை கெட்டிக்கிட்டே அதுகளை பொழந்து கட்டி இருப்பான். ஆக்சுவலா இது அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். பையன் இன்னும் அதுல கம்ப்ளீட் ஆகல. அதனால இப்ப நான் தான் உன்னோட ஆப்பனட், இப்ப நீ ஏன் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆனுன்னு அடி பொலன்னு பொலந்து கட்டி மண்டையெல்லாம் வீங்கி போயிருக்கும். ரெய்லியோட அட்டாக்ல கண்டினியூஸா 100 டைம் அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னா போதும், அவன் சாப்பிட போலாம். ஆனா ஒவ்வொரு டைமும் அடி வாங்கிட்டே தான் இருப்பான். மேட்டர் என்னன்னா அனிமல்ஸை சென்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுகளோட மைண்ட்ல எமோஷன்ஸை வெளியில ஷோ பண்ணிட்டே தான் இருக்கும். பட் ஹியூமன்ஸ் அப்படி இல்ல, எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி வேலையை பார்ப்பானுங்க. அது மட்டும் இல்லாம மத்தவங்களை சீட் பண்ணுவாங்க. சோ அந்த பிரெயினோட மூவ்மெண்ட்டை இவன் கேப்சர் பண்ணா மட்டும்தான் இவனால அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். லூஃபியும் பல மணி நேரமா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டான், அவனால முடியல. மண்டையெல்லாம் பணியாரத்தை அடிக்க வச்ச மாதிரி வீங்குதே தவிர வேற ஒன்னும் பண்ண முடியல. பசிக்குது, நம்ம சாப்பிட்டுட்டு வந்து ட்ரைனிங் எடுக்கலாமா? உன் எனிமி கிட்ட போய் இந்த மாதிரி நான் சாப்பிட்டு வந்துறேன்னு சொன்னா உன்னை விட்டுருவானாடா லூசு பாயில, முயற்சி பண்ணு உன்னால முடியும்னு சொல்லி வீம்புக்குன்னே நம்ம லூஃபிக்கு முன்னாடியே சமைச்சிட்டு இருப்பாரு. அதை சாப்பிடணும்னு அவன் போக்கஸ் பண்ணி தான் ஆகணும். கமான் உன்னால முடியும்னு உசுப்பேத்தி விட்டா அந்த கிறுக்கு பைய சாப்பாட மோப்பம் பிடிச்சி அதை அடிச்சு தெரிய விட்டுருவான். சோ இப்ப மத்தியான சாப்பாடு அவனுக்கு மட்டும் இல்ல இவருக்குமே போச்சு. கிறுக்கு பையில குருட்டாம் போக்கல அட்டாக் பண்ணாதன்னு எத்தனை டைம் தான் சொல்றதுன்னு வாயோட ஒரு அடி. அவரோட மெயின் மோட்டோவே இப்ப லூஃபியோட சென்ஸை எப்படியாச்சும் ஷார்ப் பண்ணணும். அவன் இப்படி லூசு மாதிரி சென்ஸ் பண்ணிட்டு இருந்தானா எங்க போனாலும் செருப்படி தான் வாங்குவான். சோ எனிமி எங்க இருக்கான்னு ஃபீல் பண்ணு, உன்னால முடியும்னு அடிச்சு சொல்லி கொடுத்துருப்பாரு. லூஃபி இப்ப கண்ணை மூடிட்டு அதைத்தான் சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்படியே அவன் சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணும் போதே அடுத்தடுத்து அவனுக்கு 2 அடி விழும். ரத்தம் திரிக்க பேக் பெல்ட் எல்லாம் அடிச்சு போய் விழுவான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு இனிமேட்டும் குருட்டாம்போக்கில் அட்டாக் பண்ணிட்டு இருந்தானா இவனோட எனர்ஜி மட்டும் தான் வேஸ்ட் ஆகும்னு. அதனால ஃபீல் பண்ணு உன்னால முடியும்னு சொல்லி அவன் அட்டாக் எங்க இருந்து பண்ண போறான் என்ன பண்ண போறான்ட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அங்க அவன் மறுபடியும் டோனட்டை உருவாக்கிட்டான். இனி எங்க இருந்து எப்படி கை வந்து அடிக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி அடிக்க போறான். சோ ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்ச் பண்ணுவான், அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவானா. கட்டுப்பாயி அடுத்தடுத்து 4-5 பஞ்ச் விழும். அதான் முதல்ல இருந்த மாதிரியே தான். ஒரு பஞ்ச்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா அடுத்தடுத்த பஞ்ச்ல மாட்டிக்கிறான். ஆனா மறுபடியும் திருப்பி எந்திரிச்சு நின்றுவான். ஒவ்வொரு அட்டாக்குக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அந்த அட்டாக் எல்லாத்துக்குமே ஹிண்டும் இருக்கும். கரெக்டா அவன் அட்டாக்க சென்ஸ் பண்ணி அவன் அடிக்கும் போது இவன் கையை வச்சு ஓங்கி ஒரு அடி கட்டகுரியா அசந்து போயிட்டானா பாருங்களேன். அவன் உசாராயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அடுத்து ஒரு மிதியை விட்டு அவனை தெரிய விட்டுருவான். எவ்வளவுதான் முக்கினாலும் நம்ம பயலால ஒண்ணுக்கு மட்டும்தான் போக முடியுமே தவிர வேற ஒன்னும் பண்ண முடியாது போல. நான் கட்டகுரிக்கே அள்ளு விடுது. ஏன்னா முன்னாடி கேப் விடாம அடி வாங்கிட்டு இருந்தான். நான் இப்போ ஃப்ரீக்வெண்டா அவன் அட்டாக்ல இருந்து மிஸ் ஆகிட்டே இருக்கான். இந்த டைம் அவன் அடி வாங்கி மட்டையாகல, மறுபடியும் எந்திரிக்க தான் செய்யறான். ஆக்சுவலா கட்டகுரியுமே இதே மாதிரி தான் அடி வாங்க ஃபியூச்சரை பார்க்க ஆரம்பிச்சான். இவனும் அதே மாதிரி பண்றானேன்னு மிரண்டு போய் பார்ப்பான். அடி வாங்கின நம்ம லூஃபி வெறித்தனமா பார்ப்பான். மறுபடியும் லூஃபி ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி அவனை அடிச்சு தெறிக்க விட்டானா இல்ல ஒரு அட்டாக்கை தடுத்துட்டு 2வது அட்டாக்ல செருப்படி வாங்கினானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.